ஃப்ரைடே மார்னிங் அன்னைக்கு டே சன்செட்டோட தான் ஆரம்பிச்சிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. காலையில் எழுந்ததையுமே முதல் வேலையாக அரிசியும் பருப்பையும் வந்து தண்ணியில் போட்டுட்டேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு ஒரே மாதிரி சாப்பாடாக வச்சுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அரிசி பருப்பு சாப்பாடு தான். அதுவுமே நல்லா குயிக்காக ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு சைடிஷ்க்கு மெதுவாக தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உளுந்து மாவுமே அரைச்சி உளுந்து வடையுமே போட்டு எடுத்துட்டேன். இதுவுமே நல்லா சூப்பராக வந்துருந்தது. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேசரியுமே கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். நம்ம சேனலில் கேசரி மெதுவடைக்கான டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேசரி, மெதுவடை, அரிசி பருப்பு சாப்பாடு தான் செஞ்சுருந்தேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்டுமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நானுமே ஒரு 11 மணி போல் ஜூஸ் அதாவது எடுத்துக்கலான்னு கிச்சனுக்கு வந்திருந்தேன். கேரட் இருந்தது. கேரட் ஜூஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. வீக்லி ஒன்ஸ் ஆர் டெய்லியுமே கேரட் ஜூஸ் எடுத்துகிட்டு வரப்போ ஃபேஸ்லேயுமே நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.